Taste the Daily. ஈரோடு மாவட்டத்தில் ஸ்டாலின் வருகைக்காக சாலையில் இருந்த வேக தடைகள் அகற்றப்பட்டதால் தொடர் விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகின்ற 19, 20 ஆகிய தேதிகளில் ஸ்டாலின் கோவையிலிருந்து ஈரோட்டிற்கு வர இருப்பதால் பெருந்துறை சாலையில் உள்ள வேக தடைகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டிகள் படுகாயமடைந்தனர். தீய சக்தி திமுக அரசு சுயநலத்திற்காக பொதுமக்களை காவு வாங்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூரில் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி தனியார் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை இறந்த சம்பவத்தை அடுத்து உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களை தாக்கினர். இச்சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியும் 50க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மூடப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓடும் அரசு பேருந்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண் பிடிபட்டார். மேல்மிடாலம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 5 சவரன் நகையை மற்றொரு பெண் பறித்ததாக தெரிகிறது. உடனடியாக அந்த பெண் திருட்டு பெண்ணை மடக்கி பிடித்தார். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அரை மணி நேரம் கழித்து ஆடி அசைந்து வந்த காவல்துறையினர் எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி புகார் பதிவு செய்ய முதலில் மறுத்தனர். பொதுமக்களின் வற்புறுத்தலுக்கு பின் ஒரு வழியாக வடசேரி காவல் நிலையத்தினர் திருட்டு பெண்ணை தங்கள் கட்டுப்பாட்டில் பிடித்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் ராகிங் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களை சீனியர் மாணவர்கள் அடிக்கடி ராகிங் செய்வதாக ராகிங் தடுப்பு பிரிவுக்கு புகார் அனுப்பியுள்ளனர். இதையடுத்து கல்லூரி முதல்வர், துணை முதல்வர் முன்னிலையில் விசாரணை நடத்தியது. காவல்துறை பெண் அதிகாரிகள், அரசு வழக்கறிஞர், சமூக ஆர்வலர் உள்ளிட்ட குழுவும் விசாரணை மேற்கொண்டது. மேலும் ராகிங் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள மருத்துவக் கல்லூரி நிர்வாகம், சம்பிரதாயத்திற்காக கல்லூரியில் விளம்பரம் மட்டுமே செய்துள்ளதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் அருகே மலை தேனீக்கள் கடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். முள்ளம்பட்டி கிராமத்தில் வளர்மதி மகேந்திரன் என்பவரது தென்னந்தோப்பில் தென்னை மட்டை உரிப்பதற்காக கல்யாணி, ஜெயலட்சுமி மற்றும் சின்னசாமி ஆகிய மூவரும் சென்றனர். அப்போது திடீரென அங்கு வந்த மலை தேனீக்கள் கூட்டம் மூவரையும் தாக்கியதால் அருகே இருந்த பேருந்து நிழற்குடைக்குள் மறைவிடத்தை நோக்கி ஓடினர். மேலும் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பெரியசாமி மற்றும் காந்தி ஆகிய இருவரையும் தேனீக்கள் தாக்கியது. இதில் படுகாயமடைந்த பெரியசாமி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்.